தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கவனமாக இருங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கை. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். புது இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இல்லைன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு குரு பார்க்குறது, அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த காலங்களில் நிறையா உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தில் எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். எல்லாமே சுமாராக தான் இருக்குது. வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது. ஸோ வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டரில், எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் எதில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களை சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கோ இந்த வாரம் சர்ஜரி பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். ஒரு பக்கம் யாரையுமே நீங்கள் நம்பாமல் இருக்க முடியாது, நம்பித்தான் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ யாரையெல்லாம் நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்களோட எல்லாம் நேரடியான தொடர்பு வாங்கி கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்கார்ந்து கொண்டும் இந்த வாரம் மீடியேட்டர்ஸ் எல்லாம் வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஸ்பான்சர் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். நீங்கள் ஆய கலைகள் 64, நீங்கள் எந்த கலையில் இருந்தாலும் இந்த வாரத்தில் கலைத்துறையில் உங்களுக்கான அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும், குறிப்பாக உங்களுக்கு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு